ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 5-6 படிக்கிறேன் நான். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். அல்லேலூயா. ரொம்ப வேடிக்கையான ஒரு காரியமாக, ஒருத்தன் என்கிட்ட என்னை பார்க்க வந்தா எப்போது சாவான்னு நினைக்கிறான், என் பேர் எப்போது அழியன்னு நினைக்கிறான். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாக பார்க்குறான், வஞ்சனையாக பேசுகிறான். இருதயத்தில் நான் சொல்கிறதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு போய் வெளியே எல்லாத்தையும் சொல்கிறான். அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு பாருங்களேன். நான் நினச்சேன் இன்றைய காலங்களில் தான் அப்படி இருக்காங்க போல இப்படி நினச்சேன். அன்றைய காலங்களில் தாவீது காலத்தில் இப்படிப்பட்டவங்க இருந்திருக்கிறாங்க. கண்பானவர்களே, ஒரு அங்கலாய்ப்பு. இது எங்கே போய் சொல்கிறது? நான் நேராக கேட்க முடியுதா? நேராக கேட்டால் உடனே நம்ம தப்பாயிடுவோம் இல்லை. இங்கே நல்லா மட்டும் பேசுமா, நல்லா தான் பேசுகிறாங்க, சிரிச்சு பேசுவாங்க, பின்னாடி போய் என்னவோ பேசுகிறாங்க. கஷ்டமாக தானே இருக்குது. அதனால நம்மளும் பின்னாடி பேச வேண்டியதாக இருக்குது. இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனிடத்தில் உங்களை ஒப்புவியுங்கள். அல்லேலூயா. தாவீதுக்கு நிறைய உபத்திரவங்கள், கஷ்டங்கள். தாவீது நேராக பார்க்கும்போது சவுல் நல்லபடியாக பேச மகனே அப்படின்னு தான் பேசுகிறான். ஆனால் போனதுக்கப்புறம் எப்படியாவது கொண்டுடணும்னு நினைக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை மனிதர்கள் இப்படி தான் இருக்கிறாங்கல்ல. சகோதரர்கள் யோசேப்புக்கு எத்தனை விரோதமாக எழுந்தாங்க. எல்லாம் யோசித்து பார்க்க முடியுதா நம்மால்? யோசேப்பின் சகோதரர்களை பாருங்க, எவ்வளவு விரோதமாக நிற்கிறாங்க. கனவு தானங்க கண்டா, கர்த்தர் என்னை உயர்த்த போறாருங்கிற மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு. சொப்பனத்தை போய் சொல்லும்போது என்னை உயர்த்த போறாரு கர்த்தருங்கிற சொல்லலை. கனவு கண்டதுக்கே கொலவெறி ஆயிட்டானுங்க. இந்த கர்ப்பான தேவனுடைய சில நேரங்களில் யார்கிட்ட இதை ஷேர் பண்ணது ஒரு பயம்தான். சும்மா சொன்னாவே இப்படி வெறி ஆயிடுறாங்க. கனவு கண்டான், அவ்வளோதான். தானியேல் பாபிலோனில் இருக்கும்போது ஞானிகள்லாம் கொல்ல சொல்லிட்டான் அரசன். ஆனால் இல்லை, கொஞ்சம் சமயம் கொடுங்க, ஜெபம் பண்ணி அந்த வெளிப்பாடு சொன்ன உடனே ராஜா வந்து அந்த கட்டளை திரும்ப வாங்கிட்டான். ஒரு தானியேலுடைய ஆலோசனையினால அங்கிருந்த ஞானிகள், அறிஞர்கள், மந்திரவாதிங்க எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவனுங்களே தானியேல் இவனை நம்ம நாட்டில் வந்து அடிமையாக வந்தான், இவனை என்னென்ன பெரிய ஆளாகிட்டு போயிட்டு இருக்கான், இவனை எப்படியாவது சிக்க வைக்கணும், ஜெயிலில் சிங்கக்கபியில் வரலையும் கொண்டு போய் நிறுத்திட்டானுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நிறைய நேரங்கள் அப்படித்தான். பேசும்போது நல்லா தான் இனிக்க பேசுவாங்க, பின்னாடி போய் பேசி வஞ்சனையாக பேசிச்சு, தூஷிச்சு, அசிங்கப்படுத்தி ரொம்ப சீப்பாக ஒரு மனுஷன், ஒரு சாதாரண ஒரு குடியானவன், அவன் வாழ்நாளில் ஒரு பெரிய லக்கடின்னா ஆரம்ப நாட்டில் கஷ்டப்பட்டிருப்பாங்க, சில பேர் அவமானப்பட்டிருப்பாங்க, ரொம்ப மோசமான கீழான நிலைமையில் இருந்திருப்பாங்க, எல்லாம் கடந்து வந்திருப்பாங்க. இது போய் இன்னொருத்தர் போய் சொல்லும்போது அவங்க யார் தெரியுமா, அவங்க லட்சணம் என்ன தெரியுமா, அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, சோத்துக்கு வழியில் தாங்க தெரியுமா, இன்னைக்கு வந்துடுச்சு அவங்களுக்கு வாழ்வு, இப்படிலாம் பேசுகிறவங்க இருக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், அவர்கள் வயிறேறியும்படி இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாரை குறித்து நினைக்காதீங்க. உங்களுடைய பழைய காரியங்களை வச்சே பேசுகிறாங்கள பற்றி நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. அவங்கனோ ஜமீன்தார் ஃபேமிலி மாதிரி இருந்த மாதிரியும், நம்மனோ பிச்சை எடுத்துட்டு இருந்த மாதிரியும் இப்படி பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க. தேவனிடத்துல தாவீது தேவனிடத்துல தான் சொல்கிறார், ஆண்டவர் இப்படிலாம் இருக்காங்க ஆண்டவர். ஆனால் தேவன் அதே பகைஞர் மத்தியில், அதே விரோதமாய் நின்ற மக்கள் மத்தியில் தேவன் தாவீதை ராஜாவாக நிறுத்தினார். அல்லேலூயா. உங்களை கைவிட மாட்டார், உங்களையும் மேன்மையாக வைப்பார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு பின்னாடி எங்களுக்கு வஞ்சகமாக நேராக சிரிச்சு எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா. ஸ்தோத்திரம். எங்களை நீங்கள் பாருங்கப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் சூழ்நிலைகளை பாருங்க, எங்கள் நிந்தனைகள் அவமானங்களை பாருங்க.
ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க என்று சொல்லியிருக்கு. சத்துருக்களை சபியாமல் ஆசீர்வதிங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துங்க, கனப்படுத்துங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் கடந்து வருகிற பாதைகளை நீங்க பார்க்குறீங்க. உங்களை உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.